வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நண்பர்களே, இன்றைய சமையல் வீடியோவை பார்ப்போம். இன்று சிக்கன் பிரியாணி. சிறிதளவு நெய், சிறிதளவு எண்ணெயை ஊற்றிக்கொண்டேன். பிறகு நாம் நறுக்கி வைத்துள்ள காய்கறிகளையும் சேர்த்து பிரியாணி செய்வோம். எண்ணெய் நன்றாக காய்ந்து விட்டது. நம்மளுடைய பிரியாணி சாமானை சேர்த்துக்கொள்வோம். பிரியாணி செலவினங்கள் நன்றாக பொரிந்தவுடன் நாம் நறுக்கி வைத்துள்ள வெங்காயத்தை சேர்த்துக்கொள்வோம். வெங்காயம் ஒரு 4 பச்சை மிளகாய். வெங்காயம் நன்றாக பொன்னிறமாக வதக்க வேண்டும். வாங்க நண்பர்களே, வெங்காயம் நன்றாக வதங்கியது. பிறகு நாம் நறுக்கி வைத்துள்ள தக்காளியை சேர்த்துக்கொள்வோம். வாங்க நண்பர்களே, தக்காளி நன்றாக வதங்கியவுடன் நாம் அரைத்து வைத்துள்ள இஞ்சி பேஸ்ட்டை சேர்த்துக்கொள்வோம். வாங்க நண்பர்களே, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நன்றாக கொதித்து விட்டது. பிறகு நாம் அரைத்து வைத்துள்ள மசாலாவையும் பிரியாணி மசாலாவையும் சேர்த்துக்கொள்வோம். வாங்க நண்பர்களே, மசாலாவை சேர்த்துக்கொள்வோம். நாம் அரைத்து வைத்துள்ள மசாலா. அடுத்து தேவையான அளவு வத்தல் பொடி, சிக்கன் மசாலா சிறிதளவு, பிரியாணி மசாலா, இவை அனைத்தையும் சேர்த்து நன்றாக வதக்குவோம். ஓகே நண்பர்களே, நாம் நறுக்கி வைத்துள்ள புதினா மல்லியை சேர்த்துக்கொள்வோம். வாங்க நண்பர்களே, சிறிதளவு தயிரை சேர்த்துக்கொள்வோம். வாங்க நண்பர்களே, அழகாக எண்ணெய் பிரிந்து வந்துவிட்டது. பிறகு நாம் நறுக்கி வைத்துள்ள கறியை சேர்த்துக்கொள்வோம். ஒரு அரை எலுமிச்சை பழத்தை நன்றாக புழிஞ்சு விட்டு விடுவோம். பிறகு அதற்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்வோம். பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி ஒரு 10 நிமிடங்கள் நன்றாக கொதிக்க விட வேண்டும். பிறகு நாம் அரிசியை சேர்த்துக்கொள்வோம். வாங்க நண்பர்களே, நாம் அரிசியை சேர்த்துக்கொள்வோம். ஒரு 5 நிமிடங்கள் அரிசியை நன்றாக வேக விடுவோம். ஓகே நண்பர்களே, நம்மளுடைய பிரியாணி உப்பு காரம் எல்லாம் அளவு சரியாக இருக்கிறது. இனிமேல் நாம் தம் வைத்து விடுவோம். வாங்க நண்பர்களே, சுவையான பிரியாணி ரெடி. வாங்க சாப்பிடுவோம்.